எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் எதுக்காக பயன்படுத்த போகிறோம், யாருக்கெல்லாம் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கூகுள் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கூகுள் சர்ச் பார் இருக்குது இல்லையா, அதில் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணின பிறகு உங்களுக்கு அதோட லிங்க்கு கிடைக்கும், classroom.google.com. இப்போது இந்த கூகுள் கிளாஸ் ரூம் இங்கே தெரியுது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி கேட்கும், ஏதாவது ஒரு மெயில் ஐடியில் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நான் என்னோடய மெயில் ஐடியிலே லாகின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குங்க. இதில் எதுவுமே கிளாஸஸ் நம்ம அசைன் பண்ணலை. ஸோ இனிஷியலாக இந்த என்விரான்மெண்ட் இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஒன்று நீங்கள் இப்போ இது கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு ஸ்கூலில் இல்லை ஒரு காலேஜில், ஓகேங்களா, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இனிஷியலாக நீங்கள் ஒரு டீச்சராக இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், create or join your first class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட பிறகு நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் ஒரு கிளாஸை. ஸோ இப்போ நான் க்ரியேட் கிளாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ஜஸ்ட் அந்த மவுஸை வச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் க்ரியேட் ஆர் ஜாயின் கிளாஸ்ன்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று ஜாயின் கிளாஸ், இன்னொன்று க்ரியேட் கிளாஸ். இப்போ நீங்கள் இந்த க்ரியேட் கிளாஸை கிளிக் பண்ணிவிடுங்க. க்ரியேட் கிளாஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரீட் பண்ணுங்கள். யூஸிங் கிளாஸ் ரூம் அட் அ ஸ்கூல் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோட அந்த இது கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஓகேவா? இப்போது கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறேன், அதனால் நான் சும்மா டெஸ்டிங் டேட்டா கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. டேட்டா கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். கிளாஸ் க்ரியேட் ஆன பிறகு இங்கே காட் இட் கொடுங்க. வாட்ஸ் நியூ இன் அ கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமில் என்னென்னலாம் நியூவாக இருக்குது அப்படின்றது தான் இது. நீங்கள் வேணுன்னா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காட் இட். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ண கிளாஸு செகண்ட் பிபிஏ ஏ செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஆஸ் அ டீச்சராக. இப்போ இந்த கிளாஸோட கோடில் இதுதான் கிளாஸ் கோடு. ஒரு 7 இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆல்ஃபபெட்ஸில், இதுதான் கிளாஸ் கோடு. இந்த கிளாஸ் கோடை நாம் பசங்களுக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணாலும் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப், மெயில், இது எந்த கம்யூனிகேட்டிங் டிவைஸ் மூலமாகவும் இந்த கிளாஸ் கோடை பசங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கோடை வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. இனிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒன்று பார்த்துருப்பீங்க,
கிரியேட் கிளாஸ், ஜாயின் கிளாஸ். இப்போ ஆஸ் அ டீச்சராக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த கிளாஸ் கோடை வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் கிளாஸில். இப்போ அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ செகண்ட் பிபிஏ கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த கிளாஸ் கோடை செகண்ட் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஏ செக்ஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பசங்க எல்லாருமே இந்த கிளாஸ் கோடை வச்சு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள், யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த ஷேர் இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் இந்த ஃபோரமில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் வித் அட்டாச்மெண்ட்டோட. பாருங்கள், உங்களுக்கு இங்கே அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது, இல்லை ஒரு சப்ஜெக்ட் முடித்த உடனே நோட்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அந்த நோட்ஸை வந்து யூனிட் 1 இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை வந்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆகிடும். உங்களோட பேஜோட வால்பேப்பரில் உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்களோ எல்லாமே இங்கே போஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இனிஷியல் ஆக்டிவிட்டீஸ். இதே மாதிரி நீங்கள் க்ரியேட் கிளாஸை யூஸ் பண்ணி மோர் தென் 1 கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த கிளாஸ் கோடு இந்த ஒரு இடத்துல அப்பியர் ஆகுதா, இன்னொரு இடத்துலையும் இந்த சேம் கிளாஸ் கோடு உங்களுக்கு அப்பியர் ஆகும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள். இந்த பீப்புள் அப்படின்ற டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் கிளாஸ் கோடு பார்க்க முடியும். இப்போ இங்கே என்ன ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட மெயில் ஐடி தெரிஞ்சால். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல, கிளாஸ் கோடு ஷேர் பண்ணால் அவங்களே ஆட் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக வேறு டீச்சர்ஸு அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, காமனாக ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெபினாரில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹோஸ்ட் 2-3 பேரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அது சேம் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துக்கலாம், என்ன டாபிக் வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் இந்த கிளாஸ் ஒர்க்கு. கிரேட்ஸில் வந்து நீங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ்க்கு என்ன கிரேடு கொடுத்துருக்கீங்களோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ கிளாஸ் ஒர்க்கில் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். கிளாஸ் ஒர்க்கில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அசைன்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம், குவிஸ் க்ரியேட் பண்ணலாம், கொஷின்ஸ், மெட்டீரியல்ஸ் கூட இது ப்ரப்போஸ் பண்ணலாம், ரீயூஸ் போஸ்ட், இந்த மாதிரி. இப்போ ஜஸ்ட் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அசைன்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த அசைன்மெண்ட்டோட டைட்டில், கொடுத்துட்டு இங்கே இந்த பக்கம் எல்லாமே செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து அந்த அசைன்மெண்ட்டை அசைன்மெண்ட்டோட கொஷின் இங்கே டைட்டிலில் கொடுக்குறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட்ஸ் வந்து எய்தர் வேர்டில் அப்லோட் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை பிபிடி, ஸ்ப்ரெட்ஷீட், இல்லை ட்ராயிங்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம், அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது. இப்போ நான் வந்து வேர்டாக அப்லோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வேர்டிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. டெஸ்ட், அவ்வளோதாங்க. ஓகே, டெஸ்ட்டுன்னு கொடுத்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். எங்கேன்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு இந்த கிளாஸில் தான் வேணும். டன். காட் இட். இப்போது நான் க்ரியேட் பண்ண அசைன்மெண்ட் இங்கே வந்துடுச்சு. அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ ஃபைல். இதுக்கு வந்து நீங்கள் இது ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துக்கலாம். வியூ, எடிட்,
மேக் அ காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு மெயின் திங் என்னென்னா, கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கிளாஸை க்ரியேட் பண்ணணும், அந்த ஆக்சஸ் கோடை ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி பசங்க வந்து அந்த ஆக்சஸ் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க அந்த கிளாஸில். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்னால் இது வரைக்கும் நான் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணதில்லை அப்படின்றவங்களுக்கு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சும்மா நீங்களே டெஸ்ட்டுக்கு ஏதாவது க்ரியேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இதை ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ரொம்ப நன்றி.